அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பொது தமிழ் பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆ செய்யுள், பகுதி இ உரைநடை 3 பகுதியாக இருக்குது. முதல் பகுதியாக இலக்கணத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோவில் 1 முதல் 10 வரை உள்ள டாபிக் முடித்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும். இப்போ இன்றைய பகுதி ஆவில் 11வதாக வேர் சொல் கண்டறிதல். எதிலிருந்து? வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர்களை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்பை தான் நீங்கள் பார்க்குறோம். முதல்ல வினைச்சொல் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வினைச்சொல்: ராமன் வந்தான், கண்ணன் நடந்தான். இத்தொடர்களில் ராமன், கண்ணன் என்பன பெயர் சொற்கள். அவை எழுவாய்களாகவும் உள்ளன. வந்தான், நடந்தான் ஆகிய சொற்கள் வருவதும் நடப்பதும் ஆகிய செயல்களை குறிப்பதால் இவை வினை சொற்கள். இவையோ பயனிலைகளாகவும் உள்ளன. இவையே பயனிலைகளாகவும் உள்ளன. அதாவது பயனிலை அப்படின்னா முடிக்கும் சொற்கள் தான் நம்ம பயனிலை அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள். அடுத்ததாக வினை முற்று அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும் அப்படிங்கிற வாக்கியங்களில் எழுதினாள், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்கிறோம். வினைமுற்று 5 பால்கள், 3 காலங்கள், 3 இடங்கள் ஆகிய அனைத்திலும் வரும். வினைமுற்றை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, மற்றொன்று குறிப்பு வினைமுற்று. முதலாவதாக தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை. இதுக்கு ஒரு செயல் நடைபெறுவதற்கு இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவதை தான் நம்ம தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். மாணவி கட்டுரை எழுதினாள். இந்த வாக்கியத்தில் செய்பவர் யார் அப்படின்னா மாணவி. எந்த காலம் அப்படின்னா இறந்த காலம். கருவி என்னன்னா தாளும் எழுதுகோலும். செய்பொருள் எது அப்படின்னா கட்டுரை. நிலம் எது அப்படின்னா பள்ளி. செயல் என்ன அப்படின்னா எழுதுதல். அப்ப இந்த 6ம் வெளிப்படையாக தெரிவதை தான் நாம தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். இரண்டாவதாக குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கிறோம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்றை தான் என்னன்னு சொல்றோம், குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். இதற்கு எடுத்துக்காட்டுல பொருள் என்னன்னா அவன் பொன்னன் அப்படின்னா என்னன்னா பொன்னை உடையவன் அப்படிங்கிறது தான் அவன் பொன்னன். திரும்பவும் சென்டென்ஸ் பாருங்க. இந்த 6ல் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் வினைமுற்றை தான் குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். பொருள் அப்படின்னு சொல்லும்போது அவன் பொன்னன் அப்படின்னா பொன்னை உடையவனை தான் பொன்னன் அப்படின்னு சொல்றாங்க. சினையை பத்தி பேசும்பொழுது அவன் கண்ணன் அப்படின்னா கண்களை உடையவன் கண்ணன். அப்ப சினையை பத்தி சொல்லுது. அடுத்ததாக இடம் அப்படின்னா அவன் தென்னாட்டார். தென்னாட்டார் அப்படிங்கிறது தென்னாட்டில் வாழ்பவனை குறிக்கக்கூடிய சொல். பண்பு அதாவது குணத்தை குறிக்கக்கூடியது. அவன் கரியன் அப்படின்னா கருமை நிறத்தவன். குணத்தை அல்லது பண்பை குறிக்கக்கூடியது இந்த வாக்கியம். காலம் அப்படின்னா சித்திரையன் அப்படின்னா சித்திரையின் பிறந்தவன், அதான் அவன் சித்திரையன். தொழில் பத்தி பேசும்பொழுது அவன் எழுத்தன் அப்படின்னா அவன் ஒரு எழுத்தாளன் அப்படிங்கறது தான் அவன் எழுத்தன் அப்படின்னு சொல்றோம். இதை நன்னூல்ல பாடல் வரியா கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாடலை பார்க்கிறோம். பொருள் முதல் 6னும் தோற்றி முன் 6னுள்
வினை முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பி அப்படின்னு நன்னூல்ல 321வது பாடலா இந்த வரிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. அவன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையாய் வந்த பொன்னன் என்பதே குறிப்பு வினையாகும். பார்க்கிறோம். குறிப்பு வினை அப்படிங்கிறது அவன் என்னும் எழுவாய்க்கு பயனிலையாய் வந்த பொன்னன் என்பதே குறிப்பு வினையாகும். பொன்னை உடையவனாய் இருந்தான், இருக்கிறான், இருப்பான் என பொன்னன் என்பது முக்காலத்தையும் குறிப்பாக உணர்த்துகிறது. 3 காலத்தையும் குறிக்கிறது. இதுதான் குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எச்சம். அப்படின்னா கம்ப்ளீட் ஆகாம இருக்கக்கூடியது தான் எச்சம் அப்படின்னு சொல்றோம். வாக்கியத்தை பார்க்குறோம். கயல்விழி படித்தாள், கோதை சென்றாள் அப்படிங்கிற வாக்கியங்களில் படித்தாள், சென்றாள் என்பன வினைமுற்றுகள். 2 வாக்கியத்தும் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இவ்வினைமுற்றுகள் சில இடங்களில் ஆள் என்ற விகுதி குறைந்து படித்த, படித்தாள் அப்படின்னு சொன்னோம்ல, சென்றாள் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஆளை எடுத்துட்டோம் அப்படின்னா படித்த, சென்ற அல்ல சென்று அப்படின்னு வரும். இச்சொற்கள் பொருளில் முற்று பெறாமல் முழுமையடையாத வினை சொற்கள் ஆதலால் இதனைதான் எச்சம் அப்படின்னு சொல்றோம். இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்துல எச்சம், தமிழில் எச்சம் எனப்படும். அல்லது வினைமுற்றின் ஆள் விகுதி இருக்குல்ல, லாஸ்ட் கடைசியாக, அந்த விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் எனப்படும். அந்த எச்சத்தை 2 வகையாக நம்ம சொல்லுவோம். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினை எச்சம். அது என்னன்னு பார்க்கலாம். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். பெயரை கொண்டு முடியும் எச்சம், அதுதான் பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்ட சொல்றோம்னா படித்த மாணவன், படித்த பள்ளி, இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சத்தை பெயரெச்சம் என்கிறோம். சென்டென்ஸ் பாருங்க. இது பெயர், இது எச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இது போன்ற இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகப்படியான எடுத்துக்காட்டுகள் பார்ப்பதை விட குறைந்த எடுத்துக்காட்டு, ஒரு சில எடுத்துக்காட்டுகளை வச்சு அந்த எடுத்துக்காட்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எத்தனை கொஷின்ஸ் வேணாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும். அதனால நிறைய எடுத்துக்காட்டுகள் தேவையில்லை. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். படித்த அப்படிங்கிறது எச்சம். மாணவன் என்பது பெயர், பெயர் சொல். அந்த பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரெச்சம். அடுத்தது பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். எடுத்துக்காட்டு பார்க்கணும் அப்படின்னா 3 காலம் என்பது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதுதான் தமிழில் சொல்லும்போது பாஸ்ட் டென்ஸ். பாடிய பாடல் அது இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். 3 காலத்திலும் வரும். அடுத்தது பெயரெச்சங்களை தெரிநிலை பெயரெச்சங்கள், குறிப்பு பெயரெச்சங்கள் என 2 வகையாக பிரிக்கலாம். பெயரெச்சத்தை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், மற்றொன்று குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் என்ன அப்படின்னா வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான். வந்த பையனை பார்த்து கண்ணன் நின்றான். இத்தொடரில் வந்த என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிவதால் பெயரெச்சம் எனப்படும். செய்த, செய்கின்ற, செய்யும் என்பன முறையே முக்காலத்திற்கும் உரிய பெயரெச்ச வாய்ப்பாடுகள். இவை முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான 6ம் எஞ்சி நிற்கும். எடுத்துக்காட்டு செய்பவன் யாருன்னா இளங்கோவன், பெயர். கருவி களம், நிலம் வீடு, செயல் என்ன செஞ்சான் அப்படின்னா உண்டான், உண்ணான், காலம் இறந்த காலம், செய்பொருள் சோறு, உண்கின்ற இளங்கோவன், உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம் எதிர்காலம் காட்டும் பெயரெச்சங்களை மேற்கண்டவாறு பொருத்தி காணலாம். அடுத்ததாக இதே வாக்கியத்தை உடன்பாடு எதிர்மறை வாக்கியங்களாக மாற்றும் பொழுது உண்ட இளங்கோவன் அப்படிங்கிறது உடன்பாடு வாக்கியம். எதிர்மறை வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னா உண்ணாத இளங்கோவன், இது உடன்பாடு எதிர்மறை.
அடுத்தது எழுதிய கடிதம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்ல இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சத்தை தான் தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக குறிப்பு பெயரெச்சம். காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர்ச்சொல் கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு பெயரெச்சம். எடுத்துக்காட்டு, நல்ல பையன். காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் அவனுடைய பண்பை மட்டும் உணர்த்தி பெயர் சொல் கொண்டு முடியும் எச்சத்தை தான் என்ன சொல்றோம்? குறிப்பு பெயரெச்சம். எடுத்துக்காட்டில் தான் நல்ல பையன், அவனுடைய பண்பை மட்டும் சொல்லக்கூடியது. நல்ல பையன், கெட்ட பையன் அப்படின்னு சொல்றதுல பண்பு வெளிப்படுது. இத்தொடரில் நல்ல என்னும் சொல் காலத்தையோ சொல்லையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. இது காலத்தை, அதாவது இன்று நல்ல பையன், நேற்று நல்ல பையன், நாளை நல்ல பையன் அப்படின்னு குறிப்பால் உணர்த்தும். இது குறிப்பு வினைமுற்று. அடுத்ததாக வினையெச்சம். முன்னாடி பெயரெச்சத்தை பார்த்தோம், இப்போ வினையெச்சம். முற்று பெறாத வினை சொற்கள், அதாவது எச்சங்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு, படித்து வந்தான், பாடக் கேட்டான், ஓடிச் சென்றான், போய் பார்த்தான். இவ்வாறு வினையை கொண்டு இங்கு வந்தது எல்லாமே இது என்னது? முன்னாடி பார்த்ததெல்லாம் பெயர், இங்க வந்திருக்கிறது எல்லாமே வினை. அப்ப வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். வினையெச்சத்தை கால வகையால் எத்தனை வகையாக பிரிக்கிறோம்னா 3 வகையாக பிரிக்கிறோம். இறந்த கால வினையெச்சம். எடுத்துக்காட்டு, படித்து வந்தான், ஓடிச் சென்றான். நிகழ்கால வினையெச்சம், படித்து வருகின்றான், ஓடி செல்கின்றான். எதிர்கால வினையெச்சம், படித்து வருவான், ஓடி செல்வான். வார்த்தைகள் ஒன்றுதான், ஆனா அது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிறதுல எப்படி மாறுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது தெரிநிலை வினையெச்சங்கள், குறிப்பு வினையெச்சங்கள் என 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். எழுதி வந்தான், முதல்ல தெரிநிலை வினையெச்சங்களை பார்க்குறோம். எழுதி வந்தான் அப்படிங்கிற தொடர்ல உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். அடுத்ததாக குறிப்பு வினையெச்சங்கள். மெல்ல வந்தான். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சத்தை தான் குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்றோம். காலத்தை வெளிப்படையாக காட்டாம அவனுடைய பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சத்தை குறிப்பு வினையெச்சம் எனப்படும். இப்ப இதுவரைக்கும் பார்த்தது எச்சங்கள். அந்த எச்சத்தில் வினையெச்சம், பெயரெச்சம் அப்படிங்கிற 2 எச்சங்களையும் பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது முற்றெச்சம். அந்த எச்சம் முடிந்திருக்கும். வள்ளி படித்தனள் அப்படிங்கிற வாக்கியத்தில் படித்தனள் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். அதுதான் எச்சம், முற்றெச்சம். அடுத்ததாக தொழிற்பெயர். வேர் சொல்லோடு தல் தொகுதி சேர்ந்தால் அது தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயர் விகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல், வை, உ, கை ஆகிய விகுதிகள் சேர்ந்தாலும் அது தொழிற்பெயராகும். 90% வார்த்தைகள் தல் அப்படின்னே தான் முடியும். ஒரு சில வார்த்தைகள்ல தான் அதனுடைய விகுதி அல், வை, உ, கை அப்படின்னு
முடிஞ்சிருக்கும். இப்படி வந்தாலும் அதை நாம தொழிற்பெயர் அப்படின்னு தான் சொல்றோம். தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா அல் அப்படிங்கிறது வார்த்தையை பார்க்கும்போது கூறு கூட்டல் அல் கூறல். அடுத்தது வை அப்படின்னா பார் கூட்டல் வை பார்வை. உ அப்படிங்கிற விகுதிக்கு வாழ் கூட்டல் உ வாழ்வு. கை அப்படிங்கிற விகுதிக்கு படு கூட்டல் கை படுக்கை. தல் விகுதிக்கு கல் கூட்டல் தல் கற்றல். இவை தொழிற்பெயருக்கு வரக்கூடியவை. அடுத்ததாக வினையால் அணையும் பெயர் என்றால் என்ன? ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்கு உரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் அவ்வினைக்கு உரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். ஒரு சொல்லானது ஒரு செயல் முடிவுற்ற நிலையில் வினைமுற்று என்று அழைக்கப்படும். ஒரு சொல்லானது ஒரு செயல் முடிவுற்ற நிலையில் வினைமுற்று என்று அழைக்கப்படும். மாதவன் பாடினான், மலர் ஆடினாள், தலைவர் கொடுத்தார், கொடி அசைந்தது, பறவைகள் பறந்தன. இந்த வாக்கியங்களில் பாடினான், ஆடினாள், கொடுத்தார், அசைந்தது, பறந்தன இவை யாவுமே ஒரு முடிவுற்ற செயலை அதாவது வினையை கொண்டு குறிப்பிடுவதால் இவற்றை வினைமுற்று என்கிறோம். ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் அந்த வினையை அதாவது செய்தவரை உணர்த்தும் அதாவது கருத்தாவை உணர்த்தும். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பாடியவன் பாராட்டு பெற்றான். யார் பாராட்டு பெற்றான்? பாடியவன் பாராட்டு பெற்றான். இதில் பாடியவன் என்பதை தான் நம்ம வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். பாராட்டு பெற்றது யார்? பாடுதலாகிய செயலை செய்தவன் தான் பாராட்டை பெற்றான். அதனால் பாடியவன் என்பது தான் அதனால வினையால் அணையும் பெயர் ஆயிற்று. அடுத்த வாக்கியத்தை பார்க்கிறோம். மாணவனுக்கு பரிசு கிடைத்தது. இதில் மாணவனுக்கு அப்படிங்கிற வார்த்தை வினையால் அணையும் பெயர். என்ன காரணம்? மாணவன் கூட்டல் கு மாணவனுக்கு கு என்ற நான்காம் வேற்றுமை உருபை ஏற்று வந்துள்ளது. அவனுடைய பாடுதலாகிய அதாவது யாருக்கு பரிசு கிடைத்தது அப்படின்னு சொல்றது மாணவனுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றது. அப்போ மாணவனுக்கு என்பது வினையால் அணையும் பெயர். ஆடியவன் பரிசு பெற்றான். ஆடியவன் பெயர்த்தன்மை பெற்று வந்துள்ள வினையால் அணையும் பெயர். அடுத்தது பாடியவனுக்கு பரிசு கிடைத்தது. பாடியவன் என்ற வினைமுற்று சொல் நான்காம் வேற்றுமை உருவான கு சேர்ந்து பாடியவனுக்கு என்று வந்துள்ளது. அதனால் பாடியவனுக்கு என்பது வேற்றுமை உருபை ஏற்று வந்த வினையால் அணையும் பெயர். இந்த வினையால் அணையும் பெயருக்கு ஒரு ஆப்போசிட் இருக்கு, அதான் எதிர்மறை வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் எதிர்மறை பொருளிலும் வருவது உண்டு. படிக்காதவர் மதிப்பெண் பெற முடியாது. படித்தவன் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றோம். அதுல படித்தவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். இது நேர்மறை வினையால் அணையும் பெயர். இதுக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையா வரக்கூடியது எதிர்மறை வினையால் அணையும் பெயர். அந்த எதிர்மறை என்பது என்ன? படிக்காதவர். படித்தவர் நேர்மறை வினையால் அணையும் பெயர் என்றால் படிக்காதவர் என்பது எதிர்மறை வினையால் அணையும் பெயர். அடுத்தது மற்ற வார்த்தைகள் இது நம்ம ஒப்பிடும்பொழுது உழைக்காதவர் ஊதியம் பெற முடியாது. படிக்காதவர் உழைக்காதவர் அப்படிங்கிற ரெண்டையும் நம்ம வினையால் அணையும் எதிர்மறை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். இந்த வினையால் அணையும் பெயர் 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று தன்மை வினையால் அணையும் பெயர், மற்றொன்று முன்னிலை வினையால் அணையும் பெயர், மூன்றாவதாக படர்க்கை வினையால் அணையும் பெயர். தன்மை வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னா தன்மை வினைமுற்று பெயர்த்தன்மை பெற்று வந்தால் அது தன்மை வினையால் அணையும் பெயர். எடுத்துக்காட்டு பாடினேனை பாராட்டினர். பாடினேனை அப்படின்னா யாருன்னா பாடியவனை, பாடிய என்னை பாராட்டினர். அவனே தன்னை பற்றி சொல்வது. பாடினேனை பாராட்டினர் அப்படின்னா பாடிய என்னை பாராட்டினர்.
விழுந்தேனை பார்த்தாயா அப்படின்னா என்ன? விழுந்த எண்ணெய் பார்த்தாயா அப்படின்னு சொல்றதுதான் இதான் தன்மை வினையால் அணையும் பெயர். அடுத்ததாக முன்னிலை வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னா, முன்னிலை வினைமுற்று பெயர்த்தன்மை பெற்று வந்தால் முன்னிலை வினையால் அணையும் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு வென்றாய், வென்றாயை கண்டேன் அப்படின்னா வென்ற உன்னை கண்டேன். முன்னிலை அவனை பத்தி சொல்றது, முன்னாடி சொன்னது தன்னை பத்தி சொன்னது, அது தன்மை வினைமுற்று, தன்மை வினையால் அணையும் பெயர். இப்போ எதிரில் இருக்கிறவங்களை பத்தி சொல்றது முன்னிலை வினையால் அணையும் பெயர். வென்றாயை கண்டேன் அப்படின்னா வென்ற உன்னை கண்டேன். வென்றீரை கண்டேன் அப்படின்னா வென்ற உங்களை கண்டேன். இது தன்மை வினையால் அணையும் பெயர். அடுத்ததாக படர்க்கை வினையால் அணையும் பெயர். படர்க்கை வினைமுற்று பெயர்த்தன்மை பெற்று வந்தால் படர்க்கை வினையால் அணையும் பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு ஆடியவனுக்கு வெற்றி கிடைத்தது, படித்தவனுக்கு பரிசு கிடைத்தது. பாடியவள் வந்தாள் அப்படின்னா பாடியவள் வினையால் அணையும் பெயர். வந்தாள் அப்படிங்கிறது வினைமுற்று. பாடியவர் என்பது பாடிய செயலை குறிக்கவில்லை, பாடிய செயலை செய்தவளை குறிப்பிடுவதால் பாடியவள் வினையால் அணையும் பெயர் ஆயிற்று. மற்ற வினையால் அணையும் பெயர் பார்த்தோம் அப்படின்னா நாடியவன் பெற்றான், வந்தவர்கள் நின்றனர், பேசியவர் வந்தார், உண்டவர் உறங்கினார், வந்தானை பார்த்தேன். வந்தானை பார்த்தேன் அப்படின்னு என்ன? வந்தவனை பார்த்தேன் அப்படின்னு பொருள். கரியானை கண்டேன் அப்படின்னா கரிய நிறமுடையவனை கண்டேன், அதுதான் கரியானை கண்டேன் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய சிலபஸ்ல பாருங்க, வேர் சொல் கடந்த காணொலியில பார்த்தோம். ஒரு பொருளை ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருந்து வேர் சொல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, வேர் சொல் கொடுத்துருவாங்க, அந்த வேர் சொல்லை வினைமுற்றாக, வினை எச்சமாக, வினையால் அணையும் பெயராக, தொழிற்பெயராக மாற்ற வேண்டும். இங்க பெயரெச்சத்தை பத்தி அவங்க எதுவும் சொல்லல, அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ் தான் இதுக்கு. இப்போ இதுதான் முக்கியமானது. இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த டெஃபினேஷன்ஸ். இப்போ வேர் சொல் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேர் சொல்லை வினை முற்றா மாற்றுவது எப்படி, வினை எச்சமாக மாற்றுவது எப்படி, அடுத்தது வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர். இந்த இதுல இருந்து தான் நம்மளுடைய வார்த்தைகளை கன்வெர்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் 1, கொடு அப்படிங்கிறது ஒரு வேர் சொல். அந்த கொடுவை வினை முற்றா எப்படி எழுதலாம் அப்படின்னா கொடுத்தான், கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ், அதுதான் வினை முற்று அப்படின்னு சொல்றோம். கொடுத்தான் முடிஞ்சிருச்சு, அந்த வினை முழுவதுமாக செய்து முடிக்கப்பட்டது. வினை எச்சம் அப்படின்னா செய்து முடிக்கப்படாமல் இருப்பது. கொடுத்து, அவ்வளவுதான். கொடுத்து அப்படிங்கும்போது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். கொடுத்து என்ன செஞ்சான், கொடுத்துட்டு வந்துட்டானா, வரலையா, என்ன செஞ்சான் அப்படிங்கிற பொழுது அது வினை எச்சம். ஒரு வார்த்தையை மட்டும் பாருங்க, அந்த வார்த்தை வினைமுற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர். இதை கண்டுபிடிச்சிட்டாலே மற்ற வார்த்தைகள் எல்லாமே நாமளே எழுதிடலாம். அப்போ வினைமுற்று கொடுத்தான், வினை எச்சம் கொடுத்து, வினையால் அணையும் பெயர் கொடுத்தவன், அவ்வளவுதான், கொடுத்தவன். தொழிற்பெயர் என்ன, கொடுத்தல். பெரும்பாலும் சொல்லியிருந்தோம் 90% வார்த்தைகளில் தல் என்பதே தொழிற்பெயர் விகுதியாக வரும். அப்ப கொடு அப்படிங்கிறதுக்கு தொழிற்பெயர் கொடுத்தல். இரண்டாவதான வார்த்தையை பார்க்கிறோம். படு அப்படின்னா படுத்தான், படுத்து, படித்தவரை படுத்தல். படுத்தான் அப்படிங்கிறது வினை முற்று, படுத்து அப்படிங்கிறது வினை எச்சம். இங்க பெயரெச்சத்து இல்லை, பெயரெச்சத்தை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, சிலபஸ்ல கிடையாது. வினைச்சத்தை மட்டும்தான் அவங்க கேட்கறாங்க. ஆனால் பெயரெச்சம் அப்படிங்கிறது மற்ற இதுக்கு முந்தின இதுல வீடியோவுக்கு தேவைப்படும். இங்க நம்ம பார்க்கும்போது வினையச்சத்தை பத்தி பேச வேணாம். இல்ல நீங்களே என்ன பண்ணலாம், இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வினையச்சம் பெயரெச்சத்தையும் எழுதலாம். கொடுத்து அப்படிங்கிறது வினையச்சம் அப்படின்னா இது பெயரெச்சமா என்ன வந்திருக்கணும், அதையும் நீங்க ஒவ்வொன்றுக்கும் ட்ரை பண்ணுங்க. கொடுத்து வினையச்சம் என்றால் அதனுடைய பெயரெச்சம் என்ன அப்படின்னா கொடுத்த அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயரெச்சம், கொடுத்த. படுத்து வினையச்சம் அப்படின்னா அதனுடைய பெயரெச்சம் படுத்த அப்படிங்கிறது தான். அப்ப இரண்டாவது வார்த்தையும் முடிச்சிட்டோம். மூணாவதாக நடி அப்படின்னா நடித்து,
நடித்தது நடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடித்தான் அப்படின்னு சொல்லலாம். நடித்தது, நடித்தாள் அப்படிங்கிறது வினைமுற்று. நடித்து அப்படிங்கிறது வினையெச்சம். பெயரெச்சம் சொல்லணும்னா நடித்த என்பது பெயரெச்சம். இதே வினையல் அணையும் பெயர் எப்படி எழுதலாம்? நடித்தவன், நடித்தவனை, நடித்தவளை. அந்த நை அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் எல்லாத்துக்கும் காமனா வரக்கூடியதான். இப்ப நம்ம சொல்லும்போது நடித்தவனை அப்படின்னு சொல்லும்போது இதே பெண்பாலுக்கு சொல்லணும் அப்படின்னா நடித்தவளை, பலர்பால் சொல்லும்போது நடித்தவரை அப்படின்னு சொல்றது. மற்ற வார்த்தைக்கு நீங்களே பொருளை மாத்தி எழுதி சொல்லி பாருங்க. நடித்தவரை அப்படிங்கிறது. ஆனா தொழிற்பெயர்ல வரும்போது என்னது? நடித்தல் என்பது ஒரு தொழில். அடுத்தது பெரு என்ற வேர் சொல்லின் வினைமுற்று பெற்றான். வினை எச்சம் பெற்று. பெற்றோரை இல்ல பெற்றவரை அப்படின்னு சொல்லலாம். பெறல் அப்படிங்கிறது இதனுடைய தொழிற்பெயர். உன் அப்படின்னா கம்ப்ளீட்டட் சென்டென்ஸ். என்னது? வினைமுற்று உண்டான். உண்டு அப்படிங்கிறது வினையெச்சம். உண்டரை, உண்டாரை, உண்டாரை அப்படின்னு சொல்லலாம். உண்டாரை அப்படின்னா உண்டவரை அப்படின்னு எழுதலாம். உண்டாரை, உண்டவரை, உண்டவன், இது எல்லாமே வினையால் அணையும் பெயர். அதனுடைய தொழிற்பெயர் என்ன அப்படின்னா உண்டல். உண்டல் என்பது உன் என்பதின் தொழிற்பெயர். அடுத்ததாக செல் அப்படிங்கிறது வேர் சொல்லா இருந்துச்சுன்னா சென்றார் என்பது வினைமுற்று. சென்று வினை எச்சம். சென்றவரை, சென்றவன், இது வினையால் அணையும் பெயர். செல்லல், செல்லுதல் என்பது தொழிற்பெயர். தொடு வேர் சொல் வினைமுற்று தொட்டது. வினை எச்சம் தொட்டு. வினையால் அணையும் பெயர் தொட்டவனை. தொழிற்பெயர் தொடல். வீழ் என்ற வேர் சொல் வீழ்ந்தான் என்பது வினை முற்று. வீழ்ந்து வினை எச்சம். வீழ்ந்தவனை, வீழ்ந்தவனை அப்படின்னு சொல்றது வினையால் அணையும் பெயர். வீழ்ச்சி என்பது தொழிற்பெயர். மற்றது எல்லாமே தல் அப்படிங்கிறது விகுதி வந்திருக்கும். ஆனா அங்க வீழ்ச்சி தொழிற்பெயர் விகுதிகள் சொல்லியிருப்போம். அதுல சி என்பதும் வந்தாலும் அது என்னன்னு சொல்றோம்? தொழிற்பெயரை குறிக்கும். அப்ப இங்கு வீழ்ச்சி என்பது தொழிற்பெயர். எதனுடைய தொழிற்பெயர்? வீழ் என்பதும் தொழிற்பெயர். வீழுதல் என்பதும் தொழிற்பெயர். வீழ்ச்சி என்பதும் தொழிற்பெயர். அடுத்ததாக கான் என்ற வேர் சொல்லின் கண்டான் என்பது வினைமுற்று. கண்டு வினை எச்சம். கண்டாரை வினையால் அணையும் பெயர். காணல் என்பது தொழிற்பெயர். தேர் என்ற வேர் சொல்லின் வினை முற்று தேர்ந்தார். வினை எச்சம் தேர்ந்து. வினையால் அணையும் பெயர் தேர்ந்தவரை. தேர்தல் பாருங்க. தேர்தல் அப்படின்னா என்ன? தேர்ந்தெடுத்தல், அதுதான் தேர்தல். அப்ப தேர்ந்தவரை, தேர்ந்தவரை. தேர்தல் தொழிற்பெயர்னா தேர்ந்து, தேர்ந்தார். தேர், தேர் என்பது இங்கு தேர்ந்தார் என்பதின் வேர் சொல். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. தின் என்றால் தின்றது வினை முற்று. தின்று வினை எச்சம். தின்றாரை வினையால் அணையும் பெயர் தின்னுதல் தொழிற்பெயர். குடி வேர் சொல் குடித்தான் வினை முற்று. குடித்து வினை எச்சம். குடித்தாரை வினையால் அணையும் பெயர் குடித்தல் தொழிற்பெயர். அறு வேர் சொல் அறுத்தான் வினை முற்று. அறுத்து வினை எச்சம். அறுத்தவனை வினையால் அணையும் பெயர் அறுத்தல் தொழிற்பெயர். உடை வேர் சொல் உடைத்தார் வினை எச்சம் வினை முற்று. உடைத்து என்பது வினை எச்சம். உடைத்தவரை அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். உடைப்பு, உடைப்பு ஆர் உடைத்தல் என்பது தொழிற்பெயர். இங்க உடைப்பு அப்படின்னு சொல்றோம். உடைப்பு என்பதும் தொழிற்பெயர் தான். உடைத்தல் என்பதும் தொழிற்பெயர் தான். பரி வேர் சொல் பறித்தான் வினைமுற்று. பறித்து வினை எச்சம்.
பறித்தவனை, பறித்தானை, வினையால் அணையும் பெயர். பறித்தல் என்பது தொழிற்பெயர். ஓடி, சரி ஒடி, ஒடி என்றால் ஒடித்தால், வினைமுற்று. ஒடித்து, வினை எச்சம். ஒடித்தவனை, வினையால் அணையும் பெயர். ஒடித்தல் தொழிற்பெயர். ஓடு, வேர் சொல். வினைமுற்று ஓடியது, வினை எச்சம். ஓடு, வினையால் அணையும் பெயர். ஓடியதை, தொழிற்பெயர் ஓட்டம். வெட்டு, வேர் சொல். வெட்டினான் என்பது வினைமுற்று. வெட்டி என்பது வினை எச்சம். வெட்டியவனை, வினையால் அணையும் பெயர். வெட்டல் என்பது தொழிற்பெயர். பூசு, வேர் சொல். பூசினார், வினை முற்று. பூசி, வினை எச்சம். பூசியவரை, வினையால் அணையும் பெயர். பூசுதல் தொழிற்பெயர். அடி, வேர் சொல். அடித்தார், வினைமுற்று. அடித்து, வினை எச்சம். அடிப்பாரை, வினையால் அணையும் பெயர். அடித்தல் தொழிற்பெயர். இயற்று, வேர் சொல். இயற்றுனர், வினைமுற்று. இயற்றி, வினை எச்சம். இயற்றியவர், இயற்றியவனை என்பது வினையால் அணையும் பெயர். இயற்றுதல் தொழிற்பெயர். எழுது, வேர் சொல். எழுதினார், வினைமுற்று. எழுதி, வினை எச்சம். எழுதியவனை, வினையால் அணையும் பெயர். எழுதுதல் தொழிற்பெயர். பர, வேர் சொல். பறந்தது, வினைமுற்று. பறந்து, வினை எச்சம். பறந்தவரை, பறந்ததை அப்படிங்கிறது. அந்த வார்த்தைக்கு நம்ம நிறைய வினையால் அணையும் பெயர் சொல்லலாம். பறந்ததை, இந்த வார்த்தைக்கு பறந்தது, பறந்தவரை, வினையால் அணையும் பெயர். பறத்தல் என்பது தொழிற்பெயர். கிழி என்பது வேர் சொல். கிழித்தது, வினைமுற்று. கிழித்து, வினை எச்சம். கிழித்ததை, வினையால் அணையும் பெயர். கிழித்தல் தொழிற்பெயர். வரை, வேர் சொல். வரைந்தான், வினைமுற்று. வரைந்த, பெயரெச்சம். வரைந்ததை, வினையால் அணையும் பெயர். வரைதல் தொழிற்பெயர். எய், வேர் சொல். எய்தான், வினைமுற்று. எய்து, வினை எச்சம். எய்தவனை, வினையால் அணையும் பெயர். எய்தல் தொழிற்பெயர். குத்து, வேர் சொல். குத்தினார், வினைமுற்று. குத்தி, வினை எச்சம். குத்தியவனை, வினையால் அணையும் பெயர். குத்துதல் தொழிற்பெயர். பாய்ச்சு, வேர் சொல். பாய்ச்சினார், வினை எச்சம். வினைமுற்று. பாய்ச்சி என்பது வினை எச்சம். பாய்ச்சியவனை, வினையால் அணையும் பெயர். பாய்ச்சுதல். பிள, வேர் சொல். பிளந்தான், வினைமுற்று. பிளந்து, வினை எச்சம். பிளந்தானை, வினையால் அணையும் பெயர். பிளத்தை என்பது பிளத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க பிளத்தை அப்படின்னு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. பிளத்தல் என்பதும் வரக்கூடியதுதான். கொய், வேர் சொல். கொய்தது, வினைமுற்று. கொய்து, வினை எச்சம். கொய்தவனை, வினையால் அணையும் பெயர். கொய்தல் தொழிற்பெயர். அரி, வேர் சொல். அறிந்தார், வினைமுற்று. அறிந்து, வினை எச்சம். அறிந்தவரை, வினையால் அணையும் பெயர். அறிதல் தொழிற்பெயர். அப்ப நம்ம இதுவரைக்கும் பகுதி ஆ 11ல் வேர் சொல்லிலிருந்து வினையை முற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயர் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.